அதே பாண்டிச்சேரி எல்லை நடத்துகிற தொழிலால் கடனும் துன்பமும் பட்டு வேதனைப்பட்டு மொட்டை அடித்து வந்தவன். இது இயற்கையாலான மொட்டை. நீ கோயிலுக்கு போட்டையா மொட்டை? வா, இது இயற்கையாலான மொட்டை. இது போட்ட மொட்டை, அது இருந்த மொட்டை. ஆண்டியான உன் பேர் என்னடா? பெரிய சாமி. நல்ல சாமிடா அது. உட்கார். ஐயாவுக்கு கல்யாணத்துல கால் வந்துட்டுவான். நான் எத்தனை கேரக்டர் இந்த இடத்துல பார்ப்பேன். ஊமக்கண்ண மனம் திறந்து வெளியில பேசாதவனுக்கு பேர் என்ன பேருடா? ஊமக்கண்ண. பயந்தாங்குள்ளி சபையில அடக்க உடக்கமா அப்படிப்பான், ஆனா வெளியில அப்படிப்பான். என்ன, இந்த மாதிரி பல கேரக்டர்கள் பார்த்திருக்கேன். உள்ள ஒரு புதர், அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதுல என்னமெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொன்னா, நீயா ஆசைப்பட்டு பணத்தை வெளியே விட்டுட்டு வேதனைப்பட்ட குழப்பமும் இருக்கு, கடன்பட்ட துன்பமும் இருக்கு, 2-3 பேர்கிட்ட மனதை பறி கொடுத்துட்டு அவங்களால பட்ட வேதனையும் உள்ள கிடக்கு. உண்மை இல்லையாடா? கால் உண்டு. இப்ப இந்த கடனை தீர்க்கணும், பழைய மாதிரி ராஜா மாதிரி வாழறதுக்கு வழிவகுத்து தரணும். வேற என்ன வேணும்? லாட்டரி சீட்டு வேணும். உங்க கவர்மெண்டே அனுமதிக்கலையே, நான் எப்படி கொடுக்க முடியும்? என்ன, உண்மையா இல்லையாடா? யார் வரா? யாரோ போலீஸ் கொஞ்சம் பேர் இருக்கு. என்ன விஷயம்? அதான் கவர்மெண்ட் பஸ். கவர்மெண்ட் பஸ் ஓடிட்டாங்க. உன் பேர் கேசலாம், அங்கே பேர் இருக்கா? கால் இல்லை, எனக்கு தெரியாம ஒரு ரகசியம் இருக்காடா. போட்ட போச்சு யூடியூப் ஆப் பண்ணுப்பா 2 செகண்ட். இறைவனுக்கு தொண்டு செய்யும் மகன், இறை தொண்டு செய்யும் மகன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே. என்ன சாமிக்கு தொண்டு செய்தீங்கப்பா? காலம் சொல்லலாம். உன் பையன் ஏதோ ஒரு சித்தர் சமாதியை போய் கும்பிடுவானா? யார் அது அந்த சித்தர்? மன்னார் பரதேசி. பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவர் சித்தராகி எல்லோரும் வணங்கக்கூடிய இருக்க. நான் போய் நிக்கான், அதான் பார்த்தேன். இன்னொருத்தர காலில் வந்துட்டுவா, என்ன கேட்கிறாரு. அவனுக்கு இப்ப வாழ்க்கையை அமைச்சு தரணும். சன்னியாசிகளை கும்பிட்டு இவன் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அவன் மனசு இல்லற வாழ்க்கையை நாடத்தான் செய்யுது. ஆனா நேரமும் காலமும் 3 வருஷமா தடுத்து நிறுத்தி இருக்கு. இது சாபமா, பாவமா, கிரகமா அப்படின்னு நீ என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்த, ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் நடத்தி வைக்க போறேன் ஆவணிக்குள்ள கல்யாணத்தை. காலன்ட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருப்பான். வந்தாச்சு, புண்ணியமாயாச்சு. கர்மசாமி, ஆமா உன் வீட்டுக்கு போறவுள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்காது. என்ன கோயிலுப்பா? மாரியம்மனா? வெப்பனை வீதிக்கு வரான யாரும் கேட்போம். 1 2 3 4 5 6 வாசல்ல இருக்கா? விநாயகர். சரி, காட்டுப்போம். மகனுக்கு இப்ப என்ன செய்யணும்? கண்ணங்கருத்த கிளி கட்ட. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் முன்னாடி அடிக்கடி வாய்க்குள்ள முழுங்கிக்கிட்டே வராள. முட்டாத்தனமா போயிட்டான், அப்படி செய்யிட்டான், இப்படி செய்யிட்டான், எடப்பாடி போய சொன்னதை கேட்காம என்ன இப்படி சீரழிச்சிட்டானுங்கா.
பயம் முனைங்கிட்டே வரான உண்மைதானா? கால் வந்து மனசு உன் மனசு நேர்மையான மனசு, விதி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில வறுமையா வந்து விளையாடிடுது. அதனால இப்போ விலகி இருக்கணுங்கிற ஒரு நேரம் வந்திருக்கு. புரியுதா? 3 மாதத்துல ஒரு வீடு தானே, தனி குடுத்தனமா இருந்துக்கா, வாழ்க்கை நல்லாயிரும். தொழிலே இல்லாம இப்ப கஷ்டப்படுத, மீண்டும் அதே தொழிலை தொடங்கி வருமானத்தை அள்ளித்தாரேன். போதும்லாடா, இந்தா நல்லாரு, என்னை என்னாலும் ஜபித்துக்கொள், உன் உள்ளத்தில் நான் இருப்பேன், உயர்வாக நீ இருப்பேன். நல்லா என்னடா அப்படின்னு. அதே சென்னை பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் அடுத்த வார்த்தை தெரியல, இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பல விதம் தான். நம்ம சொன்னா எவன்டா கேட்கான், காலில் சொல்லலாம். காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கடித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. இது என்ன படத்தோட பாட்டு? உன் மகன் மனதுக்குள்ள இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டோம். ஒரு 8 நாளுக்கு அமைதியா இருங்க. 8 நாள் அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த பாதையில தான் போகும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா ஏற்றுக்கிடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கடனும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில 2 பேரால இடைஞ்சலும் நடக்கு. அந்த இடைஞ்சலை தீர்த்து உனக்கு வருமானத்தை வர வச்சா போதுங்களா, வெற்றி மாலை கொடுப்பான். கருப்புசாமி, நீ தான் சொன்ன மாலை கொடுத்தா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு, அதனால கொடுக்குறேன், நல்ல வைக்கப்பா. கூப்பிடு கருப்புசாமிய. செல்வங்கள் கொளிக்கும், செம்மையா வாழ்வார். அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி கருப்புசாமி கால் சொல்லலாம். நீ தானே அது இன்னொரு தடவை கால் சொல்லலாம். உன்னை திட்டம் போட்டு தொழில முன்னேறிடாம தள்ளணும்னு நினைச்சி உன் தொழிலை பிடிங்கிட்டு இப்போ உன்னை வந்து ஒரு உழைப்பும் வருமானம் இல்லாத வேதனைக்குரியவன் ஆக்கிட்டாங்க. புரியுதா? இதுதான் உண்மை. நீ ஓட்டுற வண்டி இன்னொரு இடத்துல கிடக்கு. அந்த வண்டியை மீட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்ன மீட்டணுமோ முதல்ல. இந்த நஷ்டங்கள்ல இருந்து நீக்கித்தார, மீண்டும் உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவங்க முன்னால உனக்கு கொடி கட்டி பறக்கும்படி வாழ வச்சுட்டு இருந்தா போதுங்களா, கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வாழ்க்கையினுடைய அடித்தளமாக்கி வெற்றியாக கூட வாரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன மகளே வேணும் உனக்கு? அருமையா படிப்பா, ஐஸ்வர்யமா இருப்பா, நல்லா. இன்னும் உடனே தந்துட்டேன். கர்மசாமி அதே சென்னை மாநகர், சென்னை சென்னைன்னு வாயாம போகுது சாமி. தன் பிள்ளையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்த மக்கள். இருங்க இருங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இருங்க, யாராங்க அப்படி வாங்க, வாங்க ராசாக்களா வாங்க. மகனை பத்தி காக்க வந்தது யாரு? மகனை பத்தி. நீங்களும் மகனை பத்தி அப்படியா? மனம் ஒரு குரங்கு மனம் சரியில்லை என்று மனதை பத்தி கேட்க வந்தது யாரு? பையன் வேற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. என்னத்தை மாத்தி வச்சிருக்காங்க? ஒரு பொண்ணு சொந்தத்துல வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. லவ் பண்றது மாதிரி. லைக் பண்றது இல்ல, தாய் மாமா பொண்ணு அவங்க எங்களெல்லாம் பிரிச்சுட்டு அந்த பொண்ணு பையனுக்கு இல்ல, மனநிலை சரியில்லாத மகன், மனநிலை சீராகாத மகனை பற்றி நான் பேசுகிறேன். காலம் ஏன்னா நான் பர்டிகுலரா போகக்கூடிய ஆள், துல்லியமா போகணும். இன்னொரு தரம் இன்னொரு தரம் இன்னொரு தரம் இன்னொரு தரம்
உன் மகனுடைய மனதின் உள் அடிமன தளத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. அதிர்ச்சி ஏற்பட்ட பின்பு அவனுக்கு எதுவுமே ஓடாம பித்து பிடித்தது போல உள்ளம் நின்று விட்டது. அந்த நிலையில இருந்து அவனை மீட்டி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அந்த படிப்பையும் உயர்த்தி பட்டதாரியா ஆக்கணும். அவனை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கணும். போதும்ல அவனுக்கு கால் விட்டுவான். இந்தாப்பா வெற்றியாகி தரேன், ஜெயிச்சு தரேன். காலேஜ்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. காலேஜ்ல இருந்து நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல செய்தி வரப்போகுது. அதுக்குள்ள அத்தனையும் அடக்கம். போயிட்டு வாங்க. கர்மசாமி அதே சென்னை மாநகர் தன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதனைப்பட்டு வந்தவங்க. நீ வாமா, என்னம்மா கால் வந்துட்டு வரலாம். மகன் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டான். நல்ல மனசு அலப்பாயுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். அவனை போய் பார்த்தேன். இந்தியாவின் தலைநகர்ல இருக்கான். இந்தியாவின் தலைநகர் எங்க இருக்குமா? டெல்லி. ஆமா. அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். எனக்கு அம்மாவும் வேண்டாம், அக்காவும் வேண்டாம், யாருமே வேண்டாம். இண்டிவிஜுவலா எனக்கு வாழ முடியும். அவங்களை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடவும் முடியல. அதனால இதுவே எனக்கு நல்லா இருக்கு. என்ன அவங்கள்ட்ட கொண்டு யாரும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு அவனுடைய மனநிலையை தாயிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். அவன் தரத்தோடு வாழவும் செய்யணும். தாய்க்கு பிள்ளையாகவும் இருக்கணும். கர்ணன் படத்துல பண்ண மாதிரி தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லைன்னு பெயரக்கூடாது. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவனை உயர்வாகவும் வாழ வைக்கிறேன். உனக்கு போன் அடிப்பான். பொறுமையாக செயல்பட வேண்டும். வெற்றி அடைவார். கர்மசாமி ஆமா கடைக்குள்ள யாரும் கடை சென்னையில் கடை வைத்திருக்கிறது யார்? கடை என்ன கடை வச்சிருக்கிய? கால் வந்துடலாம். அப்படியா? என்னப்பா வேணும்? எங்க பிள்ளை? ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் முன்னேற்றம் இல்லை. ரொம்ப வருஷமா இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். 15 வருஷமா கஷ்டம். வீட்டுக்குள்ள ஒரு சன்னியாசி, ஒரு சன்னியாசியுடைய ஆத்மா உன் வீட்டுக்கு வருது. சென்னையில் வீட்டுல. ஆமா. அது ஏன் அங்க வரன்னு கேட்டேன். அவன் முற்பிறவியில் எனக்கு கடமைப்பட்ட மகனாவான். ஆகையினால் அவனை நான் காண வந்தேன். ஆனா அவர் வாராரே தவிர அந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் கிடைக்கவில்லை. புரிகிறதா? அதனால இப்ப இருக்கக்கூடிய தொழிலையும் வளமாக்கி தரேன். உன் மகன் எந்த தவறும் செய்யாதவன். இப்ப கால சக்கரத்தினால் அவன் கடக்க முடியாமல் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை மீட்டி கொண்டு மடியில கொடுக்கிறேன். செல்வத்தையும் அளித்தாரேன். சிறப்பா வாழ வைக்கிறேன். மருமகன் நல்லா சம்பாதிச்சிருந்தான். துபாயில அவனும் வேலை இல்லாம 2 ஆபரேஷன் பண்ணி படுத்துட்டு இருக்கான். காப்பாத்தாரேன். அடுத்து பேசும்போது அவருக்கு பேசும். காலையில என்ன பார்த்து போங்க. கர்மசாமி இன்னைக்கு என்ன நாள்? இன்று புனிதமான நாள். அதே சென்னை மாநகர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக மன குழப்பம் அடைந்து இது நடக்குமா அல்லது நம்ம வாழ்க்கையே மோசமா போயிருமான்னு ரியல் எஸ்டேட்ல டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களா யாருக்கும்? நான் சென்னையை கூப்பிட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து இடத்த கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனி வந்து தலைநகர் வந்து டெல்லியில் இருக்கு. அங்கேருந்து ஒரு பதில் வரணும். எம்ஓயில் என் பேரெல்லாம் வரணும். அப்படி கேட்குறவனு கூப்பிட்டுருக்கேன் நான். பார்த்தியா?
கால் ஒன்று சொல்லலாம். உன் மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அதே போல மகனுடைய மனதுக்குள் தந்தையை பற்றிய தேடலும் நல்ல எண்ணமும் உதயமாயிருக்கு. அங்க இருப்பவர்கள் அவனை தடுத்து நிறுத்துவதாக நீ சொன்னாலும் அவனுடைய ஆன்மா உன்னை நாடிக்கொண்டிருக்கு. அதை அப்படியே ஆவாகரம் செய்து உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய தொழில்ல இப்ப ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை உனக்கு சமாதானமாக்கி ஒருங்கிணைந்த நண்பனாக்கி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். ஜெயிச்சுக்காப்பா. நல்லா வீட்டுக்கு கொண்டு போலாம். கருப்பசாமி குமுளி எல்லை, குமுளி எல்லை, குமுளி சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். எப்பவும் தெரியாது. கால் ஒன்று வரலாம். குமுளி எல்லை யாரெல்லாம் வந்திருக்கிய? உடலூர் எந்தன் பக்கம் இணைந்திருப்பாய். அந்த காலத்துல பொண்டாட்டி எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கட்டினாங்க? சோறு கொடுத்துக்க, தூங்கி இருந்துச்சு குழந்தை பிறதுக்க இல்ல. வயசாகிட்டா பொண்டாட்டி கையை பிடிச்சி கூட்டு போவா, காரை பிடிச்சி கூட்டு போவாங்கிற ஏக்கத்தை தீக்கத்தான். அண்ணன் பொண்டாட்டி எங்க இருக்கா? வெளியே இருக்காங்க. யார் பொண்டாட்டி? அண்ணன் பொண்டாட்டி வெளியே இருக்காங்க. எங்க வீட்டுக்கார அம்மா வெளியே இருக்கு. நான் உங்க அண்ணன் பொண்டாட்டியை பத்தி கேட்கலப்பா. அவளை பத்தி நமக்கு என்ன கேள்வி? உங்க பொண்டாட்டி எங்க இருக்கா? உங்க கூட இல்ல. கால் வந்துவாங்க. உன் மகனுடைய வார்த்தையினால பாதிக்கப்பட்டு குடும்பம் சிதறி போச்சு. ஆனா அவன் ஏன் இப்படி இருக்காமனு கேட்டேன். அவனுக்கு கிரகங்கள் சரியில்லை. அதே மாதிரி அவனுக்கு அமைந்த வாழ்க்கை நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலைகள்ல அவனையும் சரியாக்கி உன்னையும் தளர்ந்த காலத்துல ஒன்னா சேர்த்து வச்சா போதுங்களா? கால் ஒன்று கொண்டு வரேன். பக்கத்து தெருவுல இருக்கிறவட உன் வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன். போலாம். எல்லா எதிர்ப்பும் மாறும். வாயை குறைச்சிட்டா போதும், கிளீன் ஆயிரும். பெரிய மனுஷங்கள்லாம் வருத்தப்படுவாங்க. நம்ம சொன்னா யாரு கேட்க? ஐயா யாரையா கேட்க? நான் சொன்னா எட்டையாபுரம் கிட்டையா இருக்கு. எட்டையாபுரம் யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. வாங்க 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 வாங்க. எந்த ஊருடா தம்பி? எட்டாபுரம் பக்கத்துல எந்த ஊரு? மெட்டில்பட்டி. நல்லா இருக்கு அந்த வெட்டி. கூப்பிடுறேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா, சொந்தமில்லே பந்தமில்லே. வாங்க. உன் மகனுடைய உள்மனதை பார்த்தேன். தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு உள்மன பிரிவு இருக்கு. அதனால அவனை அதை ஜீரணித்து அவனுடைய மனதை ஒருங்கிணைத்துக்கிட முடியல. அதை அம்மாட்ட சொன்னா வருத்தப்படுவா, அப்பங்கிட்ட சொன்னா வருத்தப்படுவான். ரெண்டுக்கு இடையில யார்கிட்டையும் சொல்ல முடியாம தனக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி வெந்துகிட்டு இருக்கான். இந்த மனநிலைகளுக்கு மாற்றம் என்ன? இவன் மனத்தை மாற்றணுமா, அல்லது அவங்க அப்ப மனத்தை மாத்தணுமா, அல்லது இவங்க ஆத்தா மனத்தை மாத்தணுமா? கோயில்பட்டி. கோயில்பட்டி யாரு இருக்கா? கோயில்பட்டி. ஐயனா? என்னப்பா ஐயன் ஐயன் வருது? என்ன ஐயன்? ஐயனே ஐயன் ஐயன் வருது. கோயில்பட்டி பக்கம் ஐயன் 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 ஐயனாக்குள்ள பிராமணன் வச்சுக்காதீங்க. என் சன்னிதானத்துக்கு முத வரும் பொழுது நடக்க முடியாம நீ படுக்கையில கிடந்த. நடக்க முடியாம படுக்கையில கிடந்த. உன்னை எந்திரிச்சு நடக்க வச்சு தாரம்னு வாக்கு கொடுத்தேன். இப்ப எழுந்து நடக்க இல்லையா? ஒரு வாழ்க்கையில லாக் ஆகி தனக்கு இல்லைன்னு போயிடுது.
நான் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது என் மகனுக்கு கல்யாணத்தை உருவாக்கி கண்குளிர நான் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்கிறேன். அற்புதமாக இந்த ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நானே மாங்கல்யம் எடுத்து நடத்தி வச்சுட்டேன். கால் ஒன்று வாடா மகனே, உண்மையானவன், மன பக்குவம் நிறைந்தவன், நிதானமானவன். உண்மையா இல்லையா? இந்தா பக்கத்துல வா. வருமானத்துக்கு வழியும் கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. நல்லா நான் நினைக்கும் வரை நீ முடிக்க முடியாது மகளே. பக்கத்துல வா. என்னாலும் உயர்ந்திருப்பாயா. அடுத்து பாப்பா கருப்பசாமி. ஆமா, வத்ராயிருப்பு சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரி. டீ குடிக்க போலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையிலையும் நான் கருப்பசாமி தான் இருப்பேன், உன் வீட்டுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். எத்தனையோ பேர்கள் போட்டி போட்டாலும் அல்லது இதே நோய் தாக்கு பிடிச்சி நீண்ட காலம் வச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குமா? உண்மையா இல்லையா? இந்த நோயை அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருப்பது சரிதானா? இது தீராத நோயாச்சே, கேன்சர் ஆச்சே. ஒவ்வொரு பார்ட்டா நம்ம இழக்க வேண்டிய நிலைமையும் பாதிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும் பொழுது இந்த விதி நம்முடைய மனதை புண்படுத்துகிறதே ஒன்று. 2 தலைமுறைக்கு உட்பட்ட நோயாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? 3வது தலைமுறை வேற யாரையும் தொடர்ந்திருக்குமா, மறைமுகமா வெளிப்படாமல் யாரையும் தாக்கி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு மறைமுகமான வேதனையும் உன் உள்மனத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்றும். அதனால யாருக்கும் அது தாக்கவில்லை. அப்படி ஒரு கவலையை தூர விட்டுறலாம். உன் தங்கையோடு இந்த நோய் நின்று விட்டது, இனி யாருக்கும் இல்லை. ஆனாலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கருப்பசாமி? பாசம் யாரை விட்டுச்சு இந்த உலகத்தில்? ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் படுகிற வேதனை. வேதனையை பார்க்கும் பொழுது முடிவு கிடைத்தால் சரியாக இருக்குமே என்ற எண்ணம், பாசத்தை நினைக்கும் பொழுது இழக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஏக்கம். இந்த 2க்கும் இடையில் நடத்துகிற போராட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா 3 மாத கால அவகாசம் இருக்கு. வெற்றி வைக்கிறார், ஜெயிச்சார். கருப்பசாமி அதே திருநெல்வேலி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. இந்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க போறா? எங்க இருக்கான் பையன்? காலன்ட்டு வரலாம். கண்ணானிமையாவே காத்தானால் கொடியாவே மண்ணென்றால் நான் மரமாவேன். என்ன படத்து பாட்டு? சாரதா படத்தோட பாட்டு. இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். பையனுக்கு எதிர்காலத்தில் ஒரு உத்தியோகம் கிடைச்சிரும். கல்யாணம் மட்டும் தன் இச்சைப்பட நடத்தணும்னு நினைப்பான். அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அவன் மனதை மாற்றி அமைச்சு தந்தா சரியா இருக்குங்கிறது உன்னுடைய குழப்பமான நிலை. காலம் சொல்லலாம். பியூட்டி பாப்பண்டா எல்லாம் என்ன பிள்ளை தாரம்னு சொல்லிருக்கேன்டா யாருக்கல்ல? என்னடா பேர் வைப்ப? கால் விட்டுவா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தா குழந்தை ஜனனமாயாச்சு. கருப்பசாமி பிறந்து வாரேன். வெற்றி உண்டு, வெற்றிமே வெற்றி. நல்லா இருக்கும் மகனே. ஐஸ்வர்யப்படுவாய், ஐஸ்வர்யப்படுவாய். வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. அப்படியா? கேட்டு பார்ப்போம். நத்தம் பகுதி எங்க இருக்கு? நத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நத்தம் பகுதி யாருப்பா? நத்தமா சுத்தமாமா? மேல நத்தம். கால் விட்டுவா. யாரெல்லாம் வந்தியா?
வயிற்றில் ஒரு சின்ன இது மாதிரி குடல் இருக்க மாதிரி இருந்துச்சு, அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் இருக்குது, சரியாயிரும்னு இருக்காங்க. நான் வேலைக்காக கேட்போம்னு வந்துருக்கேன். நீ கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்று ஆராய்ந்து படுறதுக்கு நான் முடிவு சொல்ல வேண்டாமா? கால் வலிக்குவோம், ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், அது லேசர் மூலமாகத்தான் இருக்கும், ஆபத்து கொடுக்காது. சரியா? சரி பண்ணிக்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்மகனுக்கு இரணியாக வந்தால் தாங்கிக்கிடலாம், குடல் இறக்கம் வந்தால் தாங்கிக்கிட முடியும். பெண்களுக்கு இரணியாக வந்தால் தாங்க முடியாது. ஏனென்றால் உயிர் பாதையினுடைய சுவாச கலைகள் நின்றுவிடும். அந்த சுவாச கலை நிற்கிற பொழுது கர்ப்பவாயு மூலமாக கர்ப்பப்பைக்கு பிரச்சனை கொடுக்கும். அதை வரவிடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையாக சொன்னேன். இப்போ நீ ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதை உனக்கு வாங்கி தந்துட்டா சந்தோஷம் அடைந்து விடுவாய். செப்டம்பர் 20ஆம் தேதி உனக்கு கிடைச்சாச்சு. மாத சம்பளம் கருப்பசாமி கோயிலுக்கு தான தர்மம் வெற்றி அடைவாய். இந்தா ஆனந்தம் புண்ணியமுடைவாய். வா வாடா, ஆம்பளை பேர அம்மாவுக்கு உடம்புக்கே சரியில்லை, வாங்க, அன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வர சொன்னீங்க, என்ன சொல்லுங்க. நல்லா இருப்பான். சுடமான சாமி வராத உங்கள் வீட்டு பக்கம் எங்கே இல்லை இருக்காரு? இவளுக்கு இருக்காரா? கும்பிடுதீங்க? நடக்கவே முடியல, ரொம்ப ராத்திரிலாம் கெட்ட சோப்பனை தூக்கமே கிடையாது. இந்த கனி அறுத்து பிடிச்சி மேலே தேய்ச்சி கொடி வலி போகலாம். கர்மசாமி, ஆமாம், அடுத்த பைசில் காங்கேயம். உன் பேர் என்னடா? மைக்கில் சொல்லணும், சொல்லிடு. ஐயப்பர். என்ன பேரு? காங்கேயம். பக்கத்தில் வரலாம். எதிர்பாராமல் உள்ளங்கையில் ஒரு வேர்ப்பு. தம்பி புரியுதா? நான் சொல்ல கேட்கா என்ன சொன்னேன்? உள்ளங்கையில் வேர்க்கும், யூரின் அடிக்கடி வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இரவில் தூக்கம் வராத தாகம் இருக்கும், மனம் நாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கும், உயிருக்கு தானாக எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் குடிகொண்டு இருக்கும். இவைகளெல்லாம் கொண்டதுதான் இந்த மகன். கால் ஒன்று விழுந்துடக்கூடாடா. என்னடா பிள்ளை நீ தைரியமாக இருந்துட்டான். இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வகையான பாதிப்பு. அறிவால் தெளிவு பண்ண முடியும், பிரபஞ்ச சக்தியால் தெளிவு பண்ண முடியும், மாத்திரைகளாலையும் தயார் பண்ணலாம். மாத்திரைகள் நிறைந்த தூக்கத்தை கொடுக்கும், இருக்கிற நிலைகளை மறக்கடித்து எழுதுகிற பொழுது புதிய பிறவியாக எழலாம். அதுக்கு தான் அந்த மாத்திரைகள். அப்போ அசர்ந்த தூக்கத்தில் தன்னை மனிதன் மறக்கிறான். அந்த மறதிகள் வர வர தெளிவாகிருங்கிற நோக்கத்தில் சைக்காலஜியாக அந்த மாத்திரை வழங்கப்படுகிறது. சில பேர்களுக்கு உடல் ஒத்து உழைக்காது, அந்த மாத்திரையால் நரம்பு அப்படி நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனாலும் இந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம். கால் ஒன்று வரலாம். அக்கா உட்காருங்க. நீங்கள் நான் எப்போ வேணாலும் பார்ப்பேன், நீங்கள் உட்காருங்க. பக்கத்தில் வா, மனம் கோணாம வா. இன்னும் 3 முறை என்னை பார்க்க கூப்பிட்டு வரணும். 3ஆவது முறைக்குள்ளே அவனை தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துருக்கேன். நல்லா இருப்பான். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்கா. என்னடா முடியுமா? முடியுமா? இந்தா இந்த மாதமே அதை விற்று தரேன். ஒருத்த வாரம் வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம். அதே காங்கேயம் எல்லை கடன்பட்டு தன் தொழில் நடத்த முடியாத வேதனைப்பட்ட மகன்.
கொஞ்ச நேரம் முன்னாடி வாங்க. உன்னுடைய கடனை தீர்த்து தொழில் நடத்தி தந்தா போதுமாப்பா? வேற என்ன வேணும்? வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பசங்க நம்ம வீட்டு கேட்கறதில்ல. வீடு சம்சாரம் நம்ம இன்னும் 3 மாதத்துக்கு மனதை அடக்கித்தான் நீ வச்சிருக்கணும். சரி அதுக்கு எதிர்த்து நீ பேசுறன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும். அந்த நிலைமையில் தான் இருக்குது. அதனால என் பேச்சை கேட்டு மன அமைதியோடு இரு. ஒரு கூட்டுக்கிளியாக வாழ வைக்க. வந்து இட புரோக்கரை போடுறதுக்கு எல்லாமே ஒரு தடங்களாகவே இருக்குது. எடுத்து தடங்களாகவே தான் இருக்குதுங்க. மகாசக்தி இந்தா இந்த வருமானம் வந்தால் தான் எல்லாத்தையும் வருமானம் வர வச்சிருக்கேன். நடக்கும். சந்தோஷமா இருக்கலாம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம். சகோதரன் காங்கேயம்